ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा अनैत्तु भक्तர்களுக்கும் என் மிகப் பணிவான வணக்கம். எல்லாருக்கும் நரசிம்ஹ ஜெயந்தி வாழ்த்துக்கள். பாகவதத்தில் 7வது காண்டம் நரசிம்ம அவதாரம். அதில் 2 அத்தியாயங்கள் தான் நரசிம்ம பகவானை பற்றி கூறுகிறது. ஆனால் அநேகம் அத்தியாயங்கள் பிரகலாதனைத்தான் புகழ்கிறது. இப்போ இந்த நரசிம்ம லீலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகவதம் நரசிம்மரை புகழ்ந்ததை விட அதிகமாக பிரகலாதனை புகழ்கிறது. பாகவதம்னாலே பகவான் பக்தர்கள் 2 பேரையும் பற்றி கூறுவது தான் பாகவதம். ஆனால் இந்த கதையில் பிரகலாதனைத்தான் பாகவதம் அதிகம் புகழ்கிறது. ஒரு பக்தனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று பிரகலாதருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். நிறைய மங்கள குணங்கள், நல்ல குணங்கள், நற்குணங்கள் அவருக்கு உண்டு. அதில் ஒரு 1-2 மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். முதல் குணம், அவர் ஒரு விதமான புகாரும் தன் வாழ்க்கையில் சொன்னதே கிடையாது. ஹிரண்யகசிப்பு அப்பா இரண்யன் அவரை பிரகலாதனை தீயில போடுறாங்க, நெருப்புல போடுகிறார்கள், நீருக்குள் போடுகிறார்கள், மலையின் மேலே இருந்து எரியிறாங்க, அரக்கர்களை விட்டு கொல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் ஒரு ஸ்லோகத்தில் கூட ஐயோ அம்மா என்னை காப்பாத்து அப்படின்னு ஒரு வார்த்தை கூட வரல. ஒரு வேண்டுதலும் ஒரு புகாரும், என் தந்தை இப்படி ஆகிவிட்டாரே, என் உறவினர்கள் அரக்கர்களாகிவிட்டார்களே, என் நண்பர்களெல்லாம் அரக்க குழந்தைகளாச்சே, அவங்க என்னை கொல்ல வர்றாங்க, திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, ஒரு புகாருமே கிடையாது. ஒரு ஸ்லோகம் கூட பாகவதத்தில் கிருஷ்ணா என்னை காப்பாற்று அப்படின்னு கிடையாது. அவருக்கு முழுமையான நம்பிக்கை இருந்தது. எது நடந்தாலும் அது இறைவனின் கட்டளைப்படித்தான் நடக்கும். கிருஷ்ணரின் அனுமதி இல்லாமல் ஒரு புல்கொடி கூட இந்த உலகத்தில் அசையாது. அதனால் அவர் தனிப்பட்ட முறையில் அவருக்கென்று எந்த பிரார்த்தனையும் செய்தது கிடையாது, புகாரும் செய்தது கிடையாது. எங்கள் அப்பா இப்படி ஆயிட்டாரு. நம்ம அப்படி இல்லை. ஒரு நாளைக்கு எவ்வளவு புகார். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, சுற்றி இருக்கிறவங்க சரியில்லை, மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, அது சரியில்லை, இது சரியில்லை. நான் சரியில்லை, அதைத்தான் உணர வேண்டும். அது ஒரு அழகான குணம் பிரகலாதருடைய வாழ்க்கையில். அவர் புகாரே சொன்னது கிடையாது, எதையுமே குறை சொன்னது கிடையாது. எல்லா விஷயங்களிலும் நிறைவை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார்.
ஒரு ஆச்சாரியர் வந்து சீடனுக்கு போட்டி ஒரு இது வைக்கிறார், தேர்வு வைக்கிறார். என்னென்னா, சீடர்களை எல்லாம் அழைத்து ஒரு டம்ளரில் பாதி தண்ணியை ஊற்றி வச்சுட்டு மாணவர்களிடம் ஆசிரியர் கேட்கிறார், நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஒரு மாணவன் சொல்லுகிறான், பாதி டம்ளர் காலியாக இருக்கிறது. இனி ஒரு மாணவன் சொல்லுகிறான், பாதி டம்ளரில் நீர் இருக்கிறது. இந்த 2 வாக்கியமும் சரிதான். முதல்ல இருக்கிற நண்பர் என்ன சொன்னார்? பாதி டம்ளர் காலியாக இருக்கு. அந்த வாக்கியமும் சரிதான். இரண்டாவது மாணவன் சொல்லுகிறார், பாதி டம்ளரில் நீர் இருக்கிறது. அதுவும் சரிதான். ஆனால் நம்ம யாரை போல? முதல் மாணவனை போலவா, இரண்டாவது மாணவனை போலவா? கடவுளின் கிருபையில் என்னெல்லாமோ நமக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது. தேவையான உணவு, ஆடை, நல்ல உறவினர்கள், செம்மையான வாழ்க்கை இருந்துட்டும் இல்லாததை பற்றியே பேசிக்கொண்டிருப்போம். இது வந்து ஒரு வடநாட்டில் ஒரு இது இருக்குது, பழமொழி. என்னென்னா, ஒரு புத்தகத்தில் பூரா அச்சடிச்சிருக்காங்களாம், அதை படிக்கலையா, அட்டையில் ஒன்றுமே எழுதலையே அப்படின்னு சொல்கிறாங்க. 100 தாள் அச்சடிச்சிருக்குது, அதை படிக்காமல் அட்டையில் ஒன்றுமே போடலையே அப்படின்னு குறை சொல்லுகிறார்களாம். பிரகலாதருடைய ஒரு அழகான குணம் என்னவென்றால், குறையும் இல்லை, அவர் புகாரும் சொல்லவில்லை. நல்ல அழகான ஒரு தமிழ் பாட்டு. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா. குறையே என்னத்த குறை? அப்படியே குறைகள் இருந்தால் அது என் கர்ம வினை, அவ்வளவுதான். அது ஒரு அழகான குணம் பிரகலாதரின் வாழ்க்கையில். 2வது, அவருக்கு வந்து சத்சங்கமே கிடைக்கவில்லை. இப்போ நம்ம பாருங்க, டெய்லி காலையில் இந்த ஜபக்குழுவில் பார்த்து கொள்ளுகிறோம், ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளுகிறோம். உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோனில், கைபேசியில் தொடர்பு செய்திகள், குறுஞ்செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் தூங்கிட்டா கூட அவங்க உங்களை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. இவ்வளவு சத்சங்கம் இருந்துட்டும் நம்ம தூங்கி தூங்கி ஜபம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரகலாதருக்கு யார் சத்சங்கம் கொடுத்தா? டெய்லி அவருக்கு காலையில் ஜபக்குழுன்னு சொல்லி அவரை யார் கூப்பிட்டாங்க? யார் வந்து அவர்களோடு உட்கார்ந்து பாகவதம், பகவத்கீதை பேசிக்கொண்டார்கள்? பிரகலாதருக்கு வந்து சத்சங்கமே கிடையாது. கூட யார், ஒரு பக்தர் கூட கிடையாது. அப்படியெல்லாம் பக்தி செய்வது ரொம்ப கடினம். நிறைய பக்தர்கள் இருக்கிறதுனால தான் நம்மெல்லாம் பக்தி தொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். யாருமே நம்மளை கவனிக்கலைன்னா நம்ம பக்தியிலெல்லாம் நீரை கலந்து விடுவோம். இப்போ எங்கள் கோயிலில் நான் கோயிலில் தங்கியிருக்கிறேன். கோயிலில் பூசாரி இருக்கிறார், அர்ச்சகர், பூஜாரி. அவர் டெய்லியும் 7 முறை பகவானுக்கு ஆரத்தி செய்வார். காலையில் 4:30க்கு ஒரு ஆரத்தி, அப்புறம் 7:30க்கு ஒரு ஆரத்தி, அப்படி 7 முறை ஒரு நாளைக்கு தீபாராதனை பகவானுக்கு செய்வார். சில நேரத்தில் கோயிலில் யாருமே இருக்க மாட்டாங்க, அவர் மட்டும்தான் இருப்பார். உடனே பகவானுக்கு ஆரத்தி 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், டக் 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 டக்குன்னு முடிச்சிடுவார். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை 100-200 பக்தர்கள் வந்து சாமி கும்பிட இருப்பாங்க. அன்னைக்கு ஆரத்தி நடக்கும் பாருங்க, 15 நிமிஷம் நடந்துக்கிட்டே இருக்கும். பாருங்களேன், என்னை பலர் கவனிக்கிறார்கள் என்று வரும் பொழுது பக்தி கூட ரொம்ப ஆழமாயிடும். யாருமே கவனிக்கலைன்னா நம்ம ஏனோ தானோ என்று செய்து விடுவோம். திரைக்கு பின்னாடியும் திரைக்கு முன்னாடியும் ஒரே போல இருக்கக்கூடியவன் தான் உண்மையான பக்தன். 2 முகம் இருக்கக்கூடாது.
நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், பிரபு நீங்கள் நல்ல பக்தர். உடனே மனைவி சொன்னாங்க, என்கிட்ட கேளுங்க அவர் என்னன்னு நான் சொல்லித்தர்றேன் அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம ஊருக்கு முன்னாடி நமக்கு ஒரு முகம், திரைக்கு பின்னாடி நமக்கு வேற முகம். கோபம், சண்டை, வீட்டில் பிள்ளைகளை எடுத்து அடிப்பது, திட்டுவது, கணவன் மனைவிக்குள்ள சச்சரவு, கோபத்தில். இதில் சிலர் வேற பகவான்கிட்ட கூட கோபம் காமிப்பாங்க. நான் இனி 4 நாளைக்கு ஜபம் பண்ண மாட்டேன். என்னமோ கிருஷ்ணருக்கு நஷ்டம் வந்து போகிற மாதிரி நம்ம ஜபம் பண்ணல. ஏன்னா கிருஷ்ணர் வந்து பேங்க்கில் காசு போட்டு வச்சுருக்கிறாரு. நான் காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கலைன்னா அவர் காசு கம்மியாயிடும். அவருக்கு என்ன நட்டம்? 1000 லட்சுமி தாயார்கள் சேவை செய்யும் வைகுண்டத்தில் அரசனாக இருக்கிறார். அப்போ திரைக்கு பின்னாடியும் திரைக்கு முன்னாடியும் ஒரே முகம். டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒளிவு மறைவு இல்லை. பக்தர்களுக்கு அப்படி ஒளிவு மறைவே தேவையில்லை. அப்போ இரண்டாவது அழகான குணம் என்னவென்றால், பிரகலாதருக்கு எந்த விதமான சத்சங்கம் இல்லை, இருந்தாலும் அவர் பக்தியில் தீவிரமாக இருந்தார். அந்த ஒரு நிலைக்கு நாம் உயர வேண்டும். உள்ளுக்குள்ள அப்படியே ஸ்ட்ராங் ஆகும். ஆன்மீகமாக ரொம்ப திடகாத்திரமாக மாற வேண்டும். அதற்கப்புறம் மூன்றாவது, எவ்வளவு பெரிய தவறையும் மன்னிக்கும் தன்மை. தமிழில் கூட சொல்லுவாங்க, மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சில தவறுகளை 20 ஆண்டு காலமாக நினைவு வைத்து கொண்டிருக்கிறோம். எங்கே மறந்தோம்? நீங்கள் ஒன்றும் அதிகமாக பேச வேண்டாம். எனக்கு ஞாபகம் இருக்குது, நம்ம கல்யாணம் ஆன முதல் வாரத்தில் நீங்கள் என்னை எவ்வளவு அழுக வச்சிங்க, திட்டுனீங்க. அட, கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகளை பெற்று அது கல்யாணம் பண்ணி அதுக்கு பிள்ளையாயாச்சு. ஆனால் 1974 பிப்ரவரி 20 நடந்தது அப்படியே ஞாபகம் இருக்கு. பழி வாங்கும் வாய்ப்பு கிடைச்சது, விடவே மாட்டோம். ஒரு பக்தன் மற்ற பக்தர்கள் செய்யக்கூடிய தவறை மறந்து விட வேண்டும். அதை நினைவில் வைத்துக் கொள்ளவே கூடாது. நன்மைகளை மட்டுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பா இரண்யன் இதை விட பெரிய கொடுமைக்காரர் கிடையாது. ஹரியோட நாமத்தை ஜபம் செய்கிறவெல்லாம் கொல்லுவது, இந்த முனிவர்கள் வேள்விகள் நடத்தினால் அந்த வேள்வியிலேயே முனிவர்களை போட்டு கொல்லுவது, அந்த வேள்வி யாகத்தில் கொண்டு போய் இரத்தத்தை ஊற்றுவது, இதை விட ஒரு அரக்கத்தன்மை வேற எதுவுமே கிடையாது. நரசிம்மர் பிரகலாதனை மடியில் எடுத்து வைத்து கொண்டு, பிரகலாதா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது முதல்ல பிரகலாதன் சொன்னது, என் தந்தையை எப்படியாவது நீங்கள் வைகுண்டத்தில் கொண்டு போயிரு. எதிரிக்கு வேண்டி பிரார்த்தனை செய்வது அது பெரிய விஷயம். நம்மளையும் வாழ்க்கையில் ரொம்ப கொடுமைப்படுத்தினவங்க இருப்பாங்க, யாராவது இருப்பாங்க. டெய்லி முதல்ல நான் அவருக்கு வேண்டி பிரார்த்தனை செய்வேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பெரிய மனசு. அவர்கள் செய்த தவறை மறந்து விடுறது. ராமபிரான் அப்படித்தான், ஹனுமான் அப்படித்தான். ஹனுமானுக்கு நேராக யாராவது தவறு செஞ்சிருந்தா அது நம்ம சொல்லி ஞாபகப்படுத்த வேண்டுமாம். அப்பதான் ஹனுமானுக்கு ஞாபகம் வருமா. மற்றவர்கள் தவறுகளை முழுவதுமாக மறப்பது, மன்னிப்பது. இரண்யன் செய்த மாபெரும் பாவத்தை பிரகலாதர் மறந்தார். அப்புறம் நான்காவது, ஆங்கிலத்தில் கிராட்டிடியூட் என்று சொல்வார்கள். தமிழில் என்ன சொல்லுவாங்க, சரியான வார்த்தை எனக்கு தெரியல. கிராட்டிடியூட். எப்பொழுதுமே அந்த நன்றி கடன், அந்த ஒரு மனப்பான்மையிலேயே இருக்கிறது. யாராவது பிரபுபாதரை புகழ்ந்தால், நீங்கள் பெரிய இவர் ஆச்சாரியர், உலகம் பூரா போய் 100 ஆலயங்களை கட்டி விட்டீர்களே, நீங்கள் ஆயிரக்கணக்கான வெள்ளைக்காரர்களை பக்தர்களாக்கி விட்டீர்களே,
எல்லாரையும் நீங்கள் வந்து புலால் உணவு சாப்பிடாம இப்படின்னு புகழும்போது உடனே பிரபுபாதர் 2 கைகளை எடுத்து கூப்பி வணங்கி சிரம் தாழ்த்தி தன்னுடைய குருநாதரின் முழு பெயரையும் சொல்லுவார். ஆமாம், நன்றி உணர்வு. தேங்க்யூ, கிராட்டிடியூட்னா நன்றி உணர்வு. ஓம் பரமஹம்ச பரிவ்ரஜகாச்சாரிய அஷ்டோத்திர சத ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் ஸ்ரீல பிரபுபாத் அவருடைய கருணை அப்படின்னு பிரபுபாதர் சொல்லுவாராம். தன் குருவுடைய முழு பேரையும் சொல்லி அவர் தந்த கருணையினால்தான் இது நடந்தது அப்படின்னு சொல்லுவார். அந்த நன்றி உணர்வு ஆன்மீகத்தில் அது எப்பவுமே இருக்கணும். நம்மனால தனிப்பட்ட முறையில் எதையுமே சாதித்து விட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது நம்மனால. நம்ம நினச்சோம்னா அடுத்த 1 மணி நேரத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறது கூட நமக்கு தெரியாது. உலகம் என்ற மேடை, இயற்கை என்ற நாடகம், அதில் ஒரு நடிகன் தான், அவ்வளோதான். ஒரு பொம்மலாட்டம். என் கையில் காலில் நூலை கட்டிக்கிட்டு இழுக்குது இந்த திரிகுணங்கள், 3 குணங்கள் சத்வ ரஜஸ் தமஸ் இழுக்குது. அது இழுக்க இழுக்க நான் பொம்மையாக ஆடிக்கொண்டிருக்கிறேன். இதில் என்ன அகங்காரம் வேண்டி கிடக்குது? நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. எல்லாமே பகவானின் கருணையால் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நன்றி உணர்வு. இப்படி பிரகலாதருக்கு ரொம்ப குணங்கள், நற்குணங்கள் உண்டு. அப்போ இன்றைய தினத்தில் நரசிம்மரிடம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இதில் கொஞ்சமாவது என் வாழ்க்கையில் மிஞ்சினால் நன்றாக இருக்குமே என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். 4 குணங்களை பற்றி நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? சுத்தம் அதே மறந்து போச்சா? 4 குணங்களை பற்றி சொன்னேன். என்ன? குறையில்லை, புகாரில்லை. அவருக்கு சத்சங்கம் இல்லாமல் கூட அந்த அளவுக்கு திடகாத்திர பக்தியில் ரொம்ப திண்ணமாக இருந்தார். மற்றவர்கள் செய்யும் அனைத்து தவறுகளையும் மறக்கவும் மன்னிக்கவும் கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டும். ஆன்மீகத்தில் நன்றி உணர்வு இருக்க வேண்டும். இப்படி பாகவதத்தில் அவருடைய ஏகப்பட்ட குணங்கள் பாகவதம் புகழ்கிறது. இன்றைய நாளில் நரசிம்மரை பிரார்த்தனை செய்து, பிரகலாதரை பிரார்த்தனை செய்து பக்தர்கள் இதில் கொஞ்சமாவது எள்ளளவாவது என் வாழ்க்கையில் வந்துவிட வேண்டும். அட்லீஸ்ட் இந்த 1 வாரம் நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன், நன்றியுடன் இருப்பேன். முயற்சி பண்ணுவோம். 1 மணி நேரத்திலே தப்பு பண்ணிடுவோம், இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி செய்வோம். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்குமே நரசிம்ம ஜெயந்தியின் வாழ்த்துக்கள். ஹரே கிருஷ்ணா. நன்றி.